கோஸ்ட்பஸ்டர்ஸ் என்பது 1996ஆம் ஆண்டு வெளிவந்த ஒரு உன்னதமான சூப்பர் நேச்சுரல் நகைச்சுவை திரைப்படமாகும். இது ஒரு கலாச்சார நிகழ்வாக மாறியுள்ளது. நகைச்சுவையான நகைச்சுவை, மறக்க முடியாத கதாபாத்திரங்கள் மற்றும் சின்னமான டீம் பாடலுக்கு பெயர் பெற்ற இது, நியூயார்க் நகரில் பேய் பிடிக்கும் தொழிலைத் தொடங்கும் விசித்திரமான சித்த மருத்துவ நிபுணர்களின் குழுவை பின்தொடர்கிறது. திரைப்படமானது நகைச்சுவை மற்றும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட கூறுகளுடன் திறம்பட கலக்கிறது. இது பொழுதுபோக்கு மற்றும் நீடித்தது. இது அதன் அசல் தன்மை, நகைச்சுவை நேரம் மற்றும் முன்னணி நடிகர்களிடையே வேதியியல் ஆகியவற்றிற்காக நேர்மறையான விமர்சனங்களை பெற்றது. ஒட்டுமொத்தமாக, கோஸ்ட்பஸ்டர்ஸ் பிரபலமான கலாச்சாரத்தில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு பிரியமான திரைப்படமாக உள்ளது. பசிபிக் ரிம் என்பது கில்லர்மோ டெல் டோரோ இயக்கிய ஒரு பரபரப்பான அறிவியல் புனைகதை திரைப்படம். ஜேகர்ஸ் எனப்படும் பிரம்மாண்டமான ரோபோக்களை பயன்படுத்தி மனிதநேயம் கைஜு எனப்படும் மாபெரும் கடல் அரக்கர்களுடன் சண்டையிடும் எதிர்காலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. திரைப்படம் ஈர்க்கக்கூடிய காட்சி விளைவுகள் மற்றும் காவிய போர்களை வழங்குகிறது. ஜேகர்ஸ் மற்றும் கைஜுவைச் சுற்றி ஒரு பணக்கார புராணத்தை உருவாக்கி அதன் உலகத்தை உருவாக்குவதில் படம் சிறந்து விளங்குகிறது. ஆக்ஷன் காட்சிகள் தீவிரமானவை மற்றும் பார்வைக்கு பிரமிக்க வைக்கின்றன. மிக நுணுக்கமாக வடிவமைக்கப்பட்ட ரோபோக்கள் மற்றும் பேய்கள் அற்புதமானவை மற்றும் அடிப்படையானவை. கதாபாத்திர மேம்பாடு நடவடிக்கைக்கு பின் இருக்கையை எடுக்கிறது, ஆனால் படம் இன்னும் அதன் கதாநாயகர்களுக்கு பச்சாதாபத்தை உருவாக்குகிறது, குறிப்பாக சார்லி ஹுன்னம் மற்றும் இட்ரிஸ் எல்பாவின் நடிப்புகள் மூலம். சதி நேரடியானது, முதன்மையாக கைஜு அச்சுறுத்தலிலிருந்து மனிதகுலத்தை காப்பாற்றும் ஜெகர் விமானிகளின் பணியை மையமாகக் கொண்டது. பசிபிக் ரிம் அதன் விஷுவல் எஃபெக்ட்ஸ் மற்றும் ஆக்ஷன் கோரியோகிராஃபிக்காக பாராட்டுகளை பெற்றாலும், சில விமர்சகர்கள் அதன் சதித்திட்டத்தை யூகிக்கக்கூடியதாகவும் அதன் கதாபாத்திரங்கள் ஓரளவு ஒரு பரிமாணமாகவும் இருப்பதாக கண்டறிந்தனர். எவ்வாறாயினும், மாபெரும் மான்ஸ்டர் திரைப்படங்கள் மற்றும் மெச்சா அனிமேஷன் ரசிகர்கள் அதன் லட்சிய அளவிலும் பரபரப்பான செட் பீஸிலும் ரசிக்க ஏராளமாக காணலாம். ஒட்டுமொத்தமாக, பசிபிக் ரிம் என்பது கண்கூடாக பிரமிக்க வைக்கும் மற்றும் ஆக்ஷன் பேக் செய்யப்பட்ட திரைப்படமாகும். இது ராட்சத ரோபோக்கள் மற்றும் ராட்சத அரக்கர்களின் முன்மாதிரியை வெற்றிகரமாக வழங்குகிறது. இது அறிவியல் புனைகதை நடவடிக்கைகளின் வகைகளில் ஒரு தனித்துவமாக அமைகிறது. நன் என்பது 2012 இல் வெளியான ஒரு திகில் படமாகும். இது தி கன்ஜுரிங் பிரபஞ்சத்தின் ஒரு பகுதியாகும். இது ஒரு பேய் கன்னியாஸ்திரியை மையமாக வைத்து. இது விமர்சகர்கள் மற்றும் பார்வையாளர்களிடமிருந்து கலவையான விமர்சனங்களை பெற்றது. சிலர் அதன் வளிமண்டல பதற்றம் மற்றும் காட்சிகளை பாராட்டினாலும், மற்றவர்கள் இது ஜம்ப் பயத்தை அதிகம் நம்பியிருப்பதாக உணர்ந்தனர். இயற்கைக்கு அப்பாற்பட்ட திகிலை நீங்கள் சஸ்பென்ஸ் நிறைந்த தருணங்களுடன் அனுபவித்தால், அதை பார்க்கத் தகுந்ததாக இருக்கலாம், ஆனால் அதன் பிரித்தாளும் வரவேற்புக்கு தயாராக இருங்கள். அல்போன்சோ குரோன் இயக்கிய கிராவிட்டி டைட்டோஸ்பியூசியனில் வெளியான போது, பார்வையாளர்களை கவர்ந்த ஒரு பார்வைக்கு பிரமிக்க வைக்கும் மற்றும் தீவிரமான அறிவியல் புனைகதை த்ரில்லர் ஆகும். இத்திரைப்படத்தில் சாண்ட்ரா புல்லக் மற்றும் ஜார்ஜ் குளூனி ஆகியோர் விண்வெளி வீரர்களாக தங்கள் விண்கலம் சிதைந்ததால் விண்வெளியில் சிக்கித் தவிக்கின்றனர். இங்கே ஒரு சுருக்கமான மதிப்பாய்வு. காட்சிகள் மற்றும் ஒளிப்பதிவு. படத்தின் விஷுவல் எஃபெக்ட்கள் அற்புதமானவை மற்றும் அதிவேகமாக உள்ளன. இது விண்வெளியின் பரந்த பகுதியில் அழகு மற்றும் பயங்கரம் ஆகிய இரண்டின் உணர்வையும் உருவாக்குகிறது. நீண்ட நேரம் எடுத்துக்கொள்வது மற்றும் திரவ கேமரா ஒர்க் பார்வையாளர்களுக்கு கதாபாத்திரங்களுடன் மிதக்கும் உணர்வை தருகிறது. அவர்களின் இக்கட்டான சூழ்நிலையின் யதார்த்தத்தையும் தீவிரத்தையும் மேம்படுத்துகிறது. செயல்திறன். டாக்டர் ரியான் ஸ்டோனாக சாண்ட்ரா புல்லக் ஒரு சக்தி வாய்ந்த நடிப்பை வழங்குகிறார். பயம் முதல் உறுதிப்பாடு வரை பலவிதமான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறார். ஜார்ஜ் குளூனி மிகவும் அனுபவம் வாய்ந்த விண்வெளி வீரரான மாட் கோவால்ஸ்கியாக உறுதியான ஆதரவை வழங்குகிறார். கதை மற்றும் கருப்பொருள்கள். அதன் மையத்தில் ஈர்ப்பு, உயிர்வாழ்வு, மீள்தன்மை மற்றும் கடக்க முடியாத முரண்பாடுகளை கடக்க மனித ஆவியின் விருப்பத்தின் கருப்பொருள்களை ஆராய்கிறது. விவரிப்பு நேராக இருந்தாலும் பதட்டமாக இருக்கிறது, பார்வையாளர்களை அவர்களின் இருக்கைகளின் நுனியில் முழுவதுமாக வைத்திருக்கிறது. ஒலி மற்றும் ஸ்கோர். ஸ்டீவன் பிரைஸின் ஒலி வடிவமைப்பு மற்றும் ஸ்கோர் படத்தின் சூழலை தீவிரப்படுத்தும் முக்கியமான கூறுகள். கதாபாத்திரங்களின் சுவாசம் மற்றும் வானொலி தகவல் தொடர்புகளால் நிறுத்தப்படும் இடத்தின் அமைதியானது தனிமை மற்றும் ஆபத்தை அதிகரிக்கிறது.
ஒட்டுமொத்த தாக்கம். புவியீர்ப்பு என்பது ஒரு அழுத்தமான மனித கதையுடன் காட்சியை இணைக்கும் ஒரு பிடிமான மற்றும் பார்வைக்கு பிரமிக்க வைக்கும் சினிமா அனுபவமாகும். இது தொழில்நுட்ப சாதனை மற்றும் உணர்ச்சிகரமான கதை சொல்லல் ஆகிய இரண்டிற்கும் ஒரு சான்றாகும். இது அறிவியல் புனைகதை வகைகளில் ஒரு மறக்க முடியாத நுழைவு. மூச்சடைக்கக்கூடிய காட்சிகள் மற்றும் வலுவான நடிப்புகளுடன் கூடிய பதட்டமான த்ரில்லர்களை நீங்கள் ரசிக்கிறீர்கள் என்றால் கிராவிட்டி கண்டிப்பாக பார்க்கத் தகுந்தது.